சின்னமருங்கு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு வைக்கிற விஷயமா அங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சேது தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் தலைவி அம்மாவும் தலைவரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. மேலே தமிழ்ச்செல்வியும் சேதுவுமே நின்றுக்கிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சேதுக்கிட்ட நீங்கள் இந்த அன்போட கடைசி வரைக்கும் என்ன பத்திரமா பார்த்துப்பீங்களா? நீங்கள் இந்த அன்போட எங்கிட்ட கடைசி வரைக்கும் இருந்தால் எனக்கு அதுவே போதும். இப்போ நம்ம 2 பேரும் விவாகரத்து விஷயமா எல்லாமே முடிஞ்சு இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நீடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வியும் இங்க சேதுகிட்ட கேட்க, சேதுவும் இன்ன தமிழ் ஒரே வார்த்தையை நீ மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்க, இந்த ஜென்மத்துல உன்னை நான் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சேதுவுமே சொல்லிடுறாங்க. சேது சொன்னதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் சேதுவும் சரி தமிழ் கீழே கட்சி தலைவரும் கட்சி தலைவி அம்மாவும் வந்திருக்காங்க, நம்ம அப்பா நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம கீழே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேருமே கூட்டிட்டுமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கமும் கட்சி தலைவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் கட்சி தலைவரும் ராஜாங்கம் உன்னோட பேரை கேட்டா இந்த ஊர்லயும் சரி இங்க வெளியூர்லயும் சரி உன் பேர்ல ரொம்பவே நல்ல ஒரு மரியாதை இருக்கு, இந்த ஊர்ல நீ ஒரு நல்ல மரியாதையுமே தேடி வச்சிருக்க, அதுவும் இல்லாம அடுத்த எலெக்ஷன்ல நாம தான் ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்சி தலைவர் சொல்றதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் தலைவரை நீங்க இப்படி சொல்றதை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அதுவும் இல்லாம நீங்க உங்களோட வாயில சொல்றத நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே இங்க ராஜாங்கமும் இங்க தலைவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் கீழேயுமே வந்துடுறாங்க. கட்சி தலைவருக்கும் தலைவர் அம்மாவுக்கும் 2 பேருக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே மீட் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்குமே கிளம்புறாங்க. உடனே இங்க ராஜாங்கமும் அது தலைவரை நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே அங்கே தலைவரும் இல்லை ராஜாங்கம் எனக்கு வெளியில் நிறைய மீட்டிங் இருக்குது, அதுக்கு நான் வந்திருக்கேன், அதே வழியாக உங்களை பார்த்துட்டு 2 பேருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். அதே மாதிரி நான் பார்த்துட்டேன், இங்கே வரத்துக்கு எனக்கு டைம் இல்லை, ஆனால் உன்னோட ஃபங்க்ஷனுக்கு நான் வராமல் போனால் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களோட மகனையும் உங்கள் மருமகளையுமே பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி ராஜாங்கம், நான் இன்னொரு நாள் வந்து ஃப்ரீயாக நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே கட்சி தலைவி அம்மாவும் கட்சி தலைவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எல்லாமே வழி அமிச்சிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே நினச்சிக்கிட்டு உள்ளேயுமே உக்காந்து தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கமும் கட்சி தலைவரை எல்லாம் அமுச்சு விட்டுட்டு உள்ளேயுமே வராங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட தமிழே உன்னை யார் அந்த மலையிலிருந்து கடத்திட்டு போனது, உனக்கு எதனா ஞாபகம் இருக்கா, அவங்க எதனா ஃபோன் கால் இது எதனா பேசினாங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்க ராஜாங்கம் வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வியும் மாமா எனக்கு யார் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா அந்த இந்திக்காரக ஒருத்தருக்கு கால் பண்ணி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த தமிழ்ச்செல்வியும் அந்த வேலையுமே கடத்திட்டேன், தமிழ்ச்செல்வியா முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது மட்டும் தான் மாமா எனக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சொல்லி தான் அந்த அடியெல்லாம் என்ன கடத்திட்டு போனாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்பத்தா மோகனா ராஜாங்கம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. உடனே அவங்கள இது மாதிரி ஒரு வேலை செய்ய சொன்னது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. அதே மாதிரி அந்த இந்திக்கார பசங்களை விசாரிக்க சொல்லி நான் ஐஜி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் ஐஜி கிட்ட கால் பண்ணி இங்கே பாருங்க அஜய், அவங்க அந்த இந்திக்கார பசங்களை பிடிச்சிங்கல்ல, அவங்கள யார் அமுச்சு விட்டுடுன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, அவங்க யார் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் அந்த ஆஃபீஸர்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. அந்த ஆஃபீஸர்கிட்ட சொன்னதும் அந்த ஆஃபீஸருமே அங்கே எல்லாமே டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சியுமே கால் பண்ணுறாங்க. உடனே அங்கே ராஜாங்கத்துக்கு கால் பண்ணதும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் சொல்கிறவும் உடனே அங்கே ஐஜியுமே கால் பண்ணி இது சார் அவங்க கடத்த சொன்னது ஒரு லேடியா சார், அவங்க உங்கள் வீட்டிலே இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரியுமே அந்த போலீஸ் சொன்னதை கேட்டதும் இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. சரிங்க சார், நான் உங்களுக்கு மறுபடியும் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் இங்கே ராஜாங்கமும் இந்த வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் தான் அந்த வேலையையும் இங்கே தமிழ்ச்செல்வியுமே கொல்ல சொல்லியிருக்காங்க.
அதனால இந்த வீட்டில் யார் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன்னாடி வந்து சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லவும், உடனே இங்கே சித்ராக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே முழிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரியும் தாமரையும் அங்கே நின்றுக்கிட்டு இங்கே ஈஸ்வரி சித்ராவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பயப்படுறத பார்த்தா இந்த விஷயத்த இவங்க தான் பண்ணாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்க மாட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும், இது மதனி என்ன நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்களா, இன்னும் இவ்வளோ மூஞ்செல்லாம் வேர்த்து கொட்டுது, நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்ற மாதிரியுமே சாவித்திரி சொல்கிறாங்க. அத்தாச்சி நாங்கள் எதுக்கு பண்ண போகிறோம், நீங்கள் சும்மா வீண் பழி சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சொல்லவும், உடனே இங்கே ராஜாங்கமும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வி, மாமா இந்த வீட்டில் இந்த விஷயத்த யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்ட சேது தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் நின்றுக்கிட்டு இருக்கா. ராஜாங்கமும், தமிழ் இந்த விஷயத்த யார் பண்ணாங்கன்னு சொல்லு, இந்த வீட்டை விட்டு அவங்கள துரத்தி அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. உடனே தமிழ்ச்செல்வியும், மாமா இந்த விஷயத்த பண்ணது இங்கே ஈஸ்வரி இது சித்தியும் அங்கே சித்ராவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. நான் அங்கே மேலே போகும்போது இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் யார்கிட்டயுமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் யாரை கொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க, என் 2 காதாலும் கேட்டேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிட்டுறாங்க. உடனே ராஜாங்கமும் ரொம்பவே கோவமாகவும், ஈஸ்வரி நீ இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணையா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும், இது மாமா நான் எதுவுமே பண்ணலை மாமா, நான் எதுக்கு பண்ண போகிறேன், தமிழ்ச்செல்வியும் சேதும் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான், நான் எதுக்கு மாமா பண்ண போகிறேன், இது மாதிரி விஷயத்த நான் பண்ணலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறம் சித்ராவும் அங்கே ரொம்பவே பதட்டமாகவும் தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. உடனே சேதுவும், அப்பா இவங்க தான்ப்பா பண்ணியிருப்பாங்க, சித்தியும் அவங்களோட மகளும் 2 பேரும் சேர்ந்து தான் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. நம்ம வேலு அங்கே பழமுதிர்ச்சோலை முருகர் கோயிலுக்கு சாத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தான் தெரியும், ஆனால் வெளியில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அதனால் இவங்க தெரிஞ்சு அந்த வேலையுமே கடத்த சொல்லி தமிழ்ச்செல்வியை கொல்ல சொல்லியிருக்காங்க. இவங்கள இந்த வீட்டிலே வைக்கக்கூடாதப்பா, இவங்களை இந்த வீட்டில் வச்சா நம்மளுக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்து ரொம்பவே கோபமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜாங்கமும், ஈஸ்வரி நீ இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயம் கட்சி தலைவி அம்மாவும் கட்சி தலைவரும் வந்தார், அவங்க முன்னாடி தெரிஞ்சுச்சுன்னா இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தான் அசிங்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அங்கே ஈஸ்வரியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் சாவித்திரியும் வந்து, இன்னும் மதினி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் இப்போ தான் சேர்ந்து 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கும் போது தமிழ்ச்செல்வியை கொல்ல நீங்கள் ஆள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற போது உங்களை நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் இங்கே ராஜாங்கத்தை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் இங்கே ஈஸ்வரியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.